ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் ஹெட் பின் யூஸ் பண்ணி எப்படி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடல் ப்ரேஸ்லெட் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாடல் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்கு நான் பீட்ஸும் ஹெட் பின்னும் எடுத்துருக்கிறேன். இந்த ஹெட் பின்னில் ஒரு பீட்ஸை நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கு பிறகு இதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பின்னை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கு பிறகு இப்போ அதில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை ஒரு சின்னதாக ஒரு லூப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம லூப் மாதிரி ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய பீட்ஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 6 பீஸ் பீட்ஸில் ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இதில் நான் 6 எடுத்துருக்கிறதுனாலைக்கு நான் இதில் ஒரு சாம்ஸும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். அதனால் 3 பீட்ஸை ஃபஸ்ட்டு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீட்ஸ் எடுத்து ஒரு சைடை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இனி ஒரு பீட்ஸ் அதுக்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பீட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இனி ஒரு பீட்ஸ் அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதே மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இனி ஒரு பீட்ஸை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 பீட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தால் இந்த ஜம்ப்ரிங்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜம்ப்ரிங்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஹோலில் விட்டுட்டு இப்போ இந்த ஜம்ப்ரிங்ஸில் ஒரு சாம்ஸும் ஒரு பீட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாம்ஸும் பீட்ஸும் ஆட் பண்ணதுக்கு பிறகு ஜம்ப்ரிங்ஸை நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஜம்ப்ரிங்ஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துடுங்க. ஏன்னா இல்லாட்டினா நம்ம போட்டிருக்க அந்த பீட்ஸ் ஆனாலும் அந்த சாம்ஸும் வெளியில் வந்துடும். அதனால் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு சாம்ஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பீட்ஸ் மட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இனி 2 பீட்ஸ் இருக்குது, அதையும் இதோடு சேர்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இதில் பண்ண ப்ரேஸ்லெட் பார்த்திங்கன்னா ஒரு சைடு பீட்ஸும் இனி ஒரு சைடு செயினும் யூஸ் பண்ணி தான் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு செயின் வேண்டாம், பீட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் அதை மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் பீட்ஸை இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு பிறகு இதனுடைய மெஷர்மெண்ட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனோட மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா 3 இன்ச்சி சைஸில் நம்ம பீட்ஸ் ரெடி பண்ணி எடுத்துருக்குறோம். மீதி இருக்கிறதுக்கு நம்ம செயின் கட் பண்ணி எடுத்து இந்த ப்ரேஸ்லெட்டில் ஆட் பண்ணணும். ஸோ செயின் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நாம் 7 இன்ச்சி சைஸில் தான் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ண போகிறோம். இதில் ஆல்ரெடி நம்ம பீட்ஸ் 3 இன்ச்சில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ மீதி இருக்கிறத செயினை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு அந்த பீட்ஸோட எக்ஸ்ட்ரா நம்ம செயின் ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த 4 இன்ச்சில் நம்ம ஒரு 3.5 இன்ச்சி சைஸ்லேயே நமக்கு செயின் போதும். மீதி இருக்கக்கூடிய அந்த 0.5 இன்ச்சி சைஸில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஜம்ப்ரிங்ஸும் ஹூக்கும் அதையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக 4 இன்ச்சி சைஸில் நமக்கு செயின் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் செயினோட கால்குலேட் பண்ணணும். இதே சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய சைஸுக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணலாம். பட் உங்களுக்கு ஹேங்கிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சு சைஸில் எக்ஸ்ட்ரா செயின் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேங்கிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஹேங்கிங்காக 1.5 இன்ச்சு சைஸில் எக்ஸ்ட்ரா நான் செயின் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் 1.5 இன்ச்சு சைஸில் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையானதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த செயினோட டோட்டல் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு சைஸில் தான் நான் செயினை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த செயினில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு மீதி இருக்கிறத இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங்கில் இருந்து 0.5 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதில் எங்கே 0.5 வருதுன்னு பார்த்துட்டு அதை அப்படி இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு பிடிச்சிருக்க அந்த செயினை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நமக்கு 2 பீஸ் செயின் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 2 பீஸ் செயினையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீட்ஸோட எண்டில் ஒவ்வொரு எண்ட்லேயும் ஒவ்வொரு செயினை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செயினை சின்னதாக கட் பண்ண அந்த செயினை ஒரு சைடு எண்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி கட் பண்ண இந்த சின்ன சைஸ் செயினில் தான் நம்ம ஜம்ப்ரிங்ஸும் ஹூக்கும் ஆட் பண்ணணும். லாங்காக கட் பண்ண செயினில் நம்ம ஹேங்கிங்காக கீழே ஏதாவது பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது சாம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த மாதிரி ஒரு ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு ஹூக்கும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிடலாம். இப்போ ஒரு சைடு நமக்கு செயின் வித்து ஹூக் எல்லாமே ரெடி ஆகிட்டு, இனி ஒரு சைடும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய பீட்ஸை எண்டை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க செயினை இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதை லாக் பண்ணிவிடுங்க. டைட்டாக லாக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடும். நான் இப்போ இதில் பெரிய சைஸில் செயின் யூஸ் பண்ணியிருக்கிறதுனாலைக்கு டைரெக்டாகவே யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சின்ன சைஸில் தான் செயின் கிடச்சி அதுதான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இதை கனெக்ட் பண்ணும்போது ஒரு ஜம்ப் ரிங்ஸை வந்து ஆட் பண்ணி கனெக்ட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு நம்ம செயின் அப்படி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால செயினோட எண்டில் ஒரு பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது சார்ம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சார்ம்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிடும். பீட்ஸும் செயினும் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி பீட்ஸ் மட்டுமே வச்சு கூட நீங்கள் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணிக்கலாம் செயின் யூஸ் பண்ணாமல். இந்த ப்ரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையானும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் ப்ரேஸ்லெட் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.